இங்கேருந்து நீங்கள் தாம்பரம் போய் சேர்றதுக்குள்ள நிறைய கற்றுக் கொடுப்பான். அவங்களுக்கு தெரியாத தகவல்லாம் கொடுப்பான். எப்படி குடிக்கிறது, எப்படி சிகரெட் அடிக்கிறது, எப்படி கிளாஸுக்கு மட்டம் அடிச்சுட்டு என்ன பண்ணுறது, ஊர் கதையெல்லாம் பேசுவான். என்னென்ன அக்கிரமம் எப்படி பண்ணுறது, எந்த ஊருக்கு போனால் எதை அனுபவிக்கலாம், இங்கே என்ன அவைலபிள், அங்கே என்ன அவைலபிள், நான் அங்கே போயிருக்கேனாக்கும் இங்கே போயிருக்கேனாக்கும் இதாக்கும், அந்த தெருவில் உனக்கு தெரியுமா, இந்த இது தெரியுமா, இதுதான் பேச்சு. இங்கேருந்து தாம்பரம் போகிற வரைக்கும் எல்லாம் ஆடு கேட்டு வருவானுங்க. எப்படிடா உனக்கு இவ்வளோ தெரியும், எப்படிடா உனக்கு எவ்வளோ தெரியும்னா அவன் காலரை எப்படி தூக்கி விட்டுக்குவான். தெரியலன்னா கேள்றா, என்ன கேளு, நான் சொல்கிறேன். எனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. பெரிய ப்ரொஃபஸர் ஆஃப் சின் மாதிரி இவர். எவ்வளோ பேர் இவனை நம்பியே கெட்டு போயிருக்கிறாங்க. அக்கிரமக்காரன் இவனுடைய போதனையை தினந்தோறும் நடத்துவான் பாருங்க. ஊர்கதையை பேசி கெடுப்பான் வாலிப பையன்களை. அவன் பாவம் ஒன்றும் தெரியாதவனாக இருப்பான், இன்னசென்ட்டாக இருப்பான். அவனுடைய மனசை கெடுத்து, அவனுடைய எண்ணங்களை கெடுத்து, அவனுடைய கற்பனையை கெடுத்து, எல்லாத்தையும் கெடுத்து தவறான வழியில் போகிறதுக்கு என்னெல்லாம் சொல்லி தரணுமோ அதெல்லாம் கரெக்டாக சொல்லி தருவான். அந்த போதனையை பின்பற்றக்கூடாதுங்க. கர்த்தர் அருமையாக சொல்லித்தர்றாரு. இங்கே எப்படி நல்லா இருக்கிறதுக்குன்னு சொல்லித்தர்றாரு. அவனை மாதிரி ஆள்கிட்ட கேட்டினா வேற சொல்லுவான். என்ன தெரியுமா சொல்லுவான், நீ யாருக்கு தெரியாமல் பண்ணினா இதெல்லாம் பிரச்சனையே வராது, ஒன்றும் பயப்படாத, எந்த பிரச்சனையும் கிடையாது, யாருக்கும் தெரியலையா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு அவன் சொல்லி தருவான். அதெல்லாம் நம்புறானுங்க. இதில் உட்காந்து ஆணு கேட்டு நம்புறேங்க. அவ்வளோ பேர் அதை நம்புகிறான். என்ன அருமையான போதனை, நல்ல காலம் அவன் சொன்னான், போய் செஞ்சு பார்ப்போம், யாருக்கும் தெரியலன்னா பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் அதில் தானே பிரச்சனை. யாருக்கும் தெரியாமல் செஞ்சாலும் நமக்கு தெரியுமே. ஐயோ, எல்லாருக்கும் தெரிஞ்சு நமக்கு தெரியாமல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நமக்கு தெரிகிறதுல தான் பிரச்சனை. ஏன்னா நம்முடைய உள்ளம் நம்மை கண்டனம் பண்ணுகிறது, நம்முடைய உள்ளம் நம்மை குற்றவாளியாய் தீர்க்கிறது. நாம தேவனுக்கு முன்னால் நிற்க முடியாதவர்கள் ஆயிடுறோம். தலை குனிவு ஏற்படுகிறது, அவமானம் உள்ளத்தில் உண்டாகிறது, நிம்மதி போயிடுது, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, தாழ்வு மனப்பான்மை உண்டாயிடுது. ஏன்னா யாருக்குமே தெரியாது. கடவுளை கூட விட்டுருங்க, கடவுள் கூட தெரியாதுன்னு சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும். அவர்கிட்ட மறைக்கப்படுறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் சிலருக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. கடவுளை விடுங்க, கடவுளை பற்றி பேசாதீங்கன்னு. சரி விட்டுறலாம், விடுங்க. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்களே, உங்களுக்கு தெரியுமே, உங்கள் மனசுக்கு தெரியுமே, உங்கள் கண்ணு பார்த்துருக்க, உங்கள் கைகள் அதை செஞ்சுருக்க. அப்போ அதில் தான் பிரச்சனை. அது ஒரு அவமானத்தை, ஷேமை உண்டாக்குது, தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குது, மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது.